வணக்கம். அரை கப் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி 10 நிமிஷம் முழுகிற அளவு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச பருப்போட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு, முழு அளவு பூண்டு தோல் நீக்கினது, பெரிய சைஸ் தக்காளி ஒன்று இருக்கிறது, தோல் நீக்கி நறுக்கின சுரக்காய் கைப்பிடி அளவு, சுரக்காயில் பாதி அளவு எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் கலந்து விட்டு குக்கரில் வேக வைக்கணும். சாம்பார் பொடி 3/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி கலந்து விட்டு தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். சுரக்காய் தண்ணி விடும், ஆனால் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். மூடி வேக வைக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வாஷ் பண்ணி 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு 2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கல் உப்பு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் எண்ணெய், சின்ன வெங்காயம் ஒரு 6 பல் நறுக்கி வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய். பருப்பு 6 விசில் வேக வச்சுருக்கேன். இதை கரண்டியில் நல்லா மசிச்சுக்கணும். இந்த அளவு நல்லா மசிச்சு விடணும். பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சதுனால நல்லா மசிஞ்சு வரும். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றுறதுனால பொங்காமல் இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, நமக்கு விருப்பப்பட்டால் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், வரமிளகாய், கடுகு பொரிஞ்சு வரும்போது நறுக்கின சின்ன வெங்காயம், இந்தளவு பொன்னிறமாக வரும்போது சாம்பாரோடு சேர்க்கணும். புளி பச்சை வாசம் போக 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. வதக்கின வெங்காயத்தை சேர்த்து இறக்கிடலாம். சுரக்காய் சாம்பார் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோட கூட சாப்பிடலாம். சுரக்காய் சாம்பார்.